உனக்கு கண்டிப்பாக எஸ்ஐ வேலை வந்தால் தரும். உன்னை யூனிஃபார்மோட நாங்கள் பார்க்குறேன். புரியுதா? கருப்பசாமி, எனக்கு வேலைக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் சார். ஏன்னா எனக்கு வேலை எந்த வேலையும் கிடைக்கல. நான் என் மனைவியை நான் காப்பாற்றணும் இல்லையா, என்னோட உழைப்பினால காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா. உனக்கு மாங்கல்யம் அமைச்ச பொறுப்பாடுத்த எல்லாமே உனக்கு நடக்கும்னு சொல்லுவேன் இல்லையா. நான் விருப்பப்பட்ட பொண்ணு நான் அமைச்சு கொடுக்குறேன். எனக்கு இது இது பண்ணி கொடு சாமி. ஏன்னா எனக்கு வயசுக்கு ஓடுது சாமி. இதுக்கு மேலே ரொம்ப அது ஆனால் என்னால் முடியாது, பண்ணி கொடுங்க. சரி, கல்யாணத்தை ஃபஸ்ட்டு பண்ணிப்போம், அதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பை இது பண்ணுவோம்னு சொல்கிறேன் இல்லையா. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அதை பண்ண தான் சொன்னேன்னா அடுத்த மாதம் கூட்டு வந்தாங்க. உனக்கு வேலை பிரச்சனை போனது போட்டு சாமி, வேண்டாம் சாமி. நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே விரும்பின பொண்ணு நல்லா இருக்கும். எப்படி அது கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாது இல்லையா. நான் மறைச்சி சொல்றேன், புரியுதா? இதெல்லாம் உடச்சு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார். எனக்கு எப்படியோ எனக்கு அமைஞ்ச மனைவி நல்லா தான் அமைஞ்சிச்சு. இருந்தாலும் அதை காப்பாற்றி கொடுக்கணும். எனக்கு மனசு கேட்கல. என்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறத என்னால் கேட்க முடியல. அது நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கிறத பார்த்து தான் நான் நல்லா இருக்கேன். உன்னோட கேள்வி எப்படி? புரியுதா? இப்படி ஒரு லவராடா லவ் பண்ண புள்ள நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு எத்தனை பேர் கேட்பாங்க. இவனுக்கு அமையில்லை என்னப்பா, இவனுக்கு அமையில்லை. ஆனால் அந்த பொண்ணு எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்தரேன்னு இருக்குது. இருந்தாலும் வேணாம், தப்புன்னு சொல்லிட்டான் இல்லையா. தப்பு இருந்தா எனக்கு கருப்பசாமிகிட்ட நான் போய் பேசிட்டேன், கேட்டுட்டேன். அது தப்பாகி போயிடும். நான் வாக்கு போகிறது சாதாரண சாமியாக இருந்தாலும் கருப்பசாமி நீ சொன்ன வார்த்தை கருப்பசாமி, அதனால் தப்பாக போயிடும். நான் அந்த சாமிகிட்ட தப்பு செஞ்சுதான் ஆகிடும். நீ நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாக்கை நான் கேட்டு உன்னை நான் காப்பாற்றி கொடுக்குறேன். நீ சொன்ன வாக்குப்பா, நீ சொன்ன உத்தரவு, புரியுதா? நீ நல்லா இருக்கிறதுக்கு உண்டானதை நான் கண்டிப்பாக நான் வேண்டுவேன். நான் நல்லா இருக்கிறேன்னு இல்லையோ, என்ன லவ் பண்ண புள்ள நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டி பழ வச்ச ஒரே ஆளு நீட்டான். எப்படி இப்போ வச்சதை அப்படிதான் வச்சுக்கிறேன். என்னது அப்புறம் பாரிச்சாமி, முதல்ல அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். எப்படி அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். ஏன் நான் கல்யாணம் பண்ண பிள்ளைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் நல்லா வச்சிருப்பேன் கண்டிப்பா. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். உங்களோட அனுகிரகத்தான் நான் வச்சிருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஏன் கண்ணால அந்த பொண்ணு நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும். எப்படியா? அப்படிதான் நீ வேண்டிக்கிட்டான். எப்படி? அதான் வேண்டிக்கிட்டேன். இப்போ கருப்பசாமி உன்னோட இதை நான் ஆசையை நிறைவேற்றி கொடுக்குறேன். அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அந்த பொண்ணோட பிள்ளைகளை நல்லபடியாக வச்சு காப்பாற்றக்கூடிய உண்டானதை வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, புரியுதா? வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல, உன்னையும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்குறேன். வேற என்ன வேணும்? ஒரு பூவாக்கம் இப்போ இனிமே வந்துடும். உனக்கு கண்டிப்பாக எஸ்ஐ வேலை வந்தால் தரும். உன்னை யூனிஃபார்மோட நாங்கள் பார்க்குறேன். புரியுதா? வேலை வந்ததுக்கு அப்புறம் யூனிஃபார்மோட இங்கே எனக்கு காடை கொடு, வேடு நல்லா கும்பிட்டு, நல்லா கும்பிட்டு. எதா இருந்தாலும் மன்னிச்சுக்கு சாமி, எனக்கு எஸ்ஐ வேலை போட்டு கொடு சாமின்னு கேளு. அவர் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பார். எது நான் சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன் இல்லையா. நீங்களா மனசார வேண்டிக்கணும். வேலை வந்துருக்கும் பாரு, வந்துருச்சா? புரியுதா? உனக்கு கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அந்த பொண்ணு கண் கலங்குச்சு, நீ கலங்க விட மாட்டேன். ஏன்னா லவ் பண்ணுற பிள்ளையே அந்த அளவு காப்பாற்றுறான்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ண பிள்ளைய எப்படி காப்பாற்றணும் உனக்கு தெரியும் இல்லையா. இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன், புரியுதா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கலங்க விடக்கூடாது, புரியுதா? கண்டிப்பாக உனக்கு எஸ்ஐ வேலைக்கு நான் கேரண்டி, புரியுதா? இப்போ நான் வர வச்சு கொடுக்குறேன், புரியுதா? 3 மாதம் சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க. 3 மாதம் சம்பளம் கொடுக்கணும். 3 மாதம் வேலை செஞ்சு காசை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். நீ எதுவும் கொடுக்க வேணாம், அந்த இது கண்டிப்பாக வரும், புரியுதா? அந்த வேலை கண்டிப்பாக வரும். அதுக்கு நான் கேட்குறேன், புரியுதா? ஒரு 3 அமாவாசை பொறுத்துக்கும் நான் சரியா? இப்போ நான் கல்யாணத்துக்கு சொன்னா இல்லையா? கல்யாணத்துக்கு என்ன சாமி இதுவும் முடிய மாட்டேங்குது, இது முடிய சாமி அப்படின்னு குழம்பிட்டு இருந்தியா? போலாம், முதல்ல உனக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு வேலையை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா முடிஞ்சதா? சரி பண்ணிடுவோம், போய்தா?